ஓம் சாந்தி. ஜூலை 1, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த முழு ஞானத்தினதும் சாராம்சத்தை உங்கள் புத்தியில் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு படங்கள் எதுவும் தேவையில்லை. தந்தையை நினைவு செய்து மற்றோரும் அவரை நினைவு செய்வதற்கு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். கேள்வி: இறுதி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் என்ன ஞானம் இருக்கும்? பதில்: அந்த நேரத்தில் உங்கள் புத்தியில் நீங்கள் வீட்டிற்கு திரும்புகின்றீர்கள் என்ற ஞானம் மாத்திரமே இருக்கும். பின்னர் அங்கிருந்து நீங்கள் கீழிறங்கி சக்கரத்திற்குள் வருவீர்கள். நீங்கள் படிப்படியாக ஏணியில் கீழிறங்கி வருவீர்கள். பின்னர் தந்தை வந்து உங்கள் ஸ்திதியை ஏறும் ஸ்திதியாக ஆக்குவார். முதலில் நீங்கள் சூரிய வம்சத்திற்கு உரியவராகவும் பின்னர் சந்திர வம்சத்தவராகவும் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் படங்களுக்கான தேவை இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளே, நீங்கள் இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை உங்கள் புத்தியில் கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் வேறுபட்ட உங்களின் பல பிறவிகளின் ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பல்வகை ரூபத்தினது படமும் இருக்கிறது. எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்ற ஞானமும் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது. முதலில் நீங்கள் அஷரீரி உலகிலிருந்து தேவ தர்மத்திற்குள் வந்தீர்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. எனவே படங்களுக்கான அவசியம் எதுவும் இல்லை. நாங்கள் ரூபங்கள் போன்றவற்றை நினைவு செய்ய தேவையில்லை. இறுதியில் அஷரீரி உலகவாசியான நீங்கள் ஓர் ஆத்மா என்பதையும் உங்களுடைய பாகத்தை நீங்கள் இங்கே நடிக்கின்றீர்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவு செய்வீர்கள். நீங்கள் இதை மறந்துவிடக் கூடாது. மனித உலக சக்கரத்தின் இந்த விஷயங்கள் மிகவும் இலகுவானவை. இதில் படங்களுக்கான எந்த தேவையும் இல்லை. ஏனெனில் அந்த படங்கள் போன்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. இந்த ஞான மார்க்கத்தில் கல்வி உள்ளது. இந்த ஞான மார்க்கத்தில் அந்த படங்களுக்கான எந்த தேவையும் இல்லை. அந்த படங்கள் திருத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக அவர்கள் கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் அது சிவன் என கூறுகின்றோம். இதுவும் புத்தியினால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நாங்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். நாங்கள் தூய்மையாகி பின்னர் சக்கரத்தை மீண்டும் சுற்றி வர ஆரம்பிப்போம். இதுவே நீங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டிய ஞானத்தின் சாரமாகும். எவ்வாறு தந்தையின் புத்தியில் உலகின் வரலாறும் புவியியலும் ஞானமும் எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரம் சுழல்கிறது என்ற ஞானமும் உள்ளதோ, அவ்வாறே நீங்களும் எவ்வாறு முதலில் சூரிய வம்சத்திற்கும் பின்னர் சந்திர வம்சத்திற்கும் செல்கின்றீர்கள் என்ற ஞானம் உங்களிடம் உள்ளது. எனவே படங்களுக்கான அவசியம் இல்லை. அவை மற்ற மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த ஞான மார்க்கத்தில் தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ. 4 கரங்களுடனான உருவமும் ராவணனின் உருவம் போன்றவையும் உள்ளன. அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே அவை காட்டப்பட வேண்டும். உங்கள் புத்தியில் மிக சரியான ஞானம் உள்ளது. நீங்கள் படங்கள் இல்லாமலும் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். படங்களுடன் விளங்கப்படுத்துவது இலகுவானது. ஆனால் உண்மையில் அவற்றுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் முதலில் சூரிய வம்சத்திற்கும் பின்னர் சந்திர வம்சத்திற்கும் உரியவர்களாக இருந்தீர்கள் என்பதும் உங்கள் புத்தியில் உள்ளது. அங்கே அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. அது சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இது படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதியில் நீங்கள் இந்த ஞானத்தையே புத்தியில் கொண்டிருப்பீர்கள்.
நாங்கள் இப்பொழுது வீடு திரும்புகின்றோம். பின்னர் நாங்கள் சக்கரத்தினுள் மீண்டும் வருவோம். நீங்கள் ஏணிப்படத்தை பயன்படுத்தி மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். அப்பொழுது அவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். நீங்கள் எவ்வாறு ஏணியில் கீழிறங்கினீர்கள் என்ற ஞானத்தையும் உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். பின்னர் தந்தை வந்து உங்கள் ஸ்திதியை ஏறும் ஸ்திதியாக ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இந்த படங்களின் சாரத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். சக்கரத்தின் படமும் உள்ளது. இந்த சக்கரம் 5000 வருடங்களை கொண்டது என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். அது 100,000கணக்கான ஆண்டுகளாக இருந்தால் ஜனத்தொகை அதிக அளவு அதிகரித்து இருக்கும். கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்து வந்ததிலிருந்து 2000 ஆண்டுகள் என காட்டப்பட்டுள்ளது. அதில் மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். 5000 வருடங்களில் பெருமளவு மனிதர்கள் இருப்பார்கள். நீங்கள் முழு கணக்கையும் காட்டுகின்றீர்கள். சத்யுகத்தில் அவர்கள் தூய்மையாக இருப்பதனால் வெகு சில மக்கள் மாத்திரமே அங்கே இருப்பார்கள். இப்பொழுது அதிக அளவு மக்கள் உள்ளார்கள். சத்யுகத்தின் கால எல்லை 100,000கணக்கான ஆண்டுகளாக இருந்திருப்பின் அந்த ஜனத்தொகை எண்ணற்றதாகவே இருந்திருக்கும். கிறிஸ்துவர்களின் ஜனத்தொகை இந்துக்களின் ஜனத்தொகையிலும் பார்க்க அதிகமானது என அவர்கள் கணக்கிட்டுள்ளனர். பலர் கிறிஸ்துவர்கள் ஆகியுள்ளார்கள். சிறந்த விவேகமான குழந்தைகளால் படங்கள் இல்லாமல் இவற்றை விளங்கப்படுத்த முடியும். தற்பொழுது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவும் எவ்வாறு புதிய உலகில் வெகு சில மனிதர்களே இருப்பார்கள் எனவும் சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இது அதிக அளவு மனிதர்களை கொண்ட பழைய உலகமாகும். பின்னர் புதிய உலகம் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படும்? புதிய உலகை ஸ்தாபிப்பவர் யார்? தந்தை மாத்திரமே இதை விளங்கப்படுத்துகின்றார். அவர் மாத்திரமே ஞானக்கடலாவார். குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் 84 பிறவி சக்கரத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். ஆகையினால் உள்ளார்ந்தமாக அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள் கொண்டிருக்க வேண்டும், இல்லையா? சத்தியுகத்தில் துன்பம் என்ற கேள்வியே இல்லை. நீங்கள் முயற்சி செய்து அடைவதற்கு அங்கே எந்த குறையும் இருக்காது. இங்கே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இந்த இயந்திரம் வேண்டும், எனக்கு அந்த பொருட்கள் வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இங்கே எப்படி மகாராஜாக்களிடம் சகலவிதமான சௌகரியங்களின் சந்தோஷம் இருக்கிறதோ அப்படியே சகலவிதமான சௌகரியத்தின் சந்தோஷம் அங்கேயும் இருக்கும். ஏழைகளிடம் சகல வசதிகளின் சந்தோஷம் இருப்பதில்லை. எவ்வாறாயினும் இது கலியுகம். ஆகையினால் சகலவிதமான நோய்கள் போன்றவை இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது அந்த புதிய உலகிற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இருக்கின்றன. சூட்சும உலகில் உள்ள வேடிக்கையும் விளையாட்டும் உங்களுக்கு நேரத்தை போக்குவதற்காகும். அந்த சகல வேடிக்கையும் விளையாட்டும் நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடையும் வரை நேரத்தை போக்குவதற்காகவே ஆகும். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைந்ததும் அவ்வளவுதான். ஆத்மாவாகிய நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து இப்பொழுது வீட்டிற்கு செல்கின்றேன் என்பதை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்தீர்கள். பின்னர் நீங்கள் சதோப்பிரதான் உலகிற்கு வந்து உங்கள் சதோப்பிரதான் பாகத்தை நடித்தீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் கொண்டுள்ளீர்கள். ஆகையினால் படங்கள் போன்றவற்றுக்கான அவசியம் இல்லை. ஒரு சட்டத்தரணி அதிக அளவு கற்று ஒரு சட்டத்தரணி ஆகின்றார். அதன் பின்னர் அவர் கற்ற பாடங்கள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். அதன் பலனாக அவர் வெகுமதியை சம்பாதிப்பார். நீங்களும் கற்று அங்கே சென்று ஆட்சி செய்வீர்கள். அங்கே இந்த ஞானத்திற்கான தேவை இருக்காது. இந்த படங்களில் எது சரி எது பிழை என்ற விழிப்புணர்வு இப்போது உங்கள் புத்திகளில் உள்ளது. லக்ஷ்மி நாராயணன் யார் எனவும் விஷ்ணு யார் எனவும் தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். விஷ்ணுவின் படத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் குழப்பமடைகிறார்கள்.
ஒருவரை அறிந்து கொள்ளாமல் பூஜிப்பது அறிவற்ற செயல். அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. எவ்வாறு அவர்கள் விஷ்ணுவை அறிந்து கொள்ளவில்லையோ அவ்வாறே லக்ஷ்மி நாராயணரையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் அறிய மாட்டார்கள். பிரம்மா இங்கே இருந்தார். அவர் தூய்மையடைந்ததும் அவரது சரீரத்தை நீக்கிவிட்டு அங்கே சென்றார். இந்த பழைய உலகில் விருப்பமின்மை உள்ளது. இங்குள்ள கர்ம பந்தனங்கள் துன்பத்தை கொடுக்கின்றன. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், வீடு திரும்புங்கள். அங்கே துன்பத்தின் பெயரோ சுவடோ இருக்க முடியாது. முதலில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீர்கள். பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கு செல்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒருமுறை உங்களை தூய்மையாக்குவதற்காகவே வந்துள்ளார். இந்த நேரத்தில் மனிதர்களின் உணவும் பானமும் மிகவும் அழுக்கானது. அவர்கள் தொடர்ந்தும் எதை உண்கிறார்கள் என பாருங்கள். அங்கே உள்ள தேவர்கள் அவ்வாறான அழுக்கான உணவை உண்ண மாட்டார்கள். பக்தி மார்க்கம் எவ்வாறானது என பாருங்கள். அவர்கள் மனிதர்களையும் பலியிடுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பழைய உலகம் நிச்சயமாக மீண்டும் புதியதாக வேண்டும். நீங்கள் இப்பொழுது சதோப்பிரதானம் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். உங்களுடைய புத்திகள் இதை புரிந்து கொள்கிறது இல்லையா? இங்கே படங்கள் எதுவும் இல்லாதிருந்தால் அதுவும் மிக நல்லதே. இல்லை என்றால் மனிதர்கள் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றனர். 84 பிறவிகளின் சக்கரத்தை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நாங்கள் சூரிய வம்சத்தவராகவும் பின்னர் சந்திர வம்சத்தவராகவும் பின்னர் வைசிய வம்சத்தவராகவும் ஆகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு வம்சத்திலும் பல பிறவிகளை எடுக்கின்றோம். இதை உங்கள் புத்திகளில் வைத்திருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சும உலகின் ரகசியத்தை புரிந்துள்ளீர்கள். நீங்கள் டிரான்ஸில் சூட்சும உலகிற்கு செல்கின்றீர்கள். ஆனால் அதில் யோகமோ இந்த ஞானமோ இல்லை. அது ஒரு வழக்கமாகும். எவ்வாறு ஓர் ஆத்மா வரவழைக்கப்படுகின்றார்? அந்த ஆத்மா எப்பொழுது எப்படி வருகின்றார்? அவர் இங்கே இருந்தபோது தந்தை கூறுவதை கேட்காததற்காக எவ்வாறு அழுது வருந்துகின்றார் என்றெல்லாம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளாகி உங்களுக்கு இவை அனைத்தும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பொழுது நீங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் முயற்சி செய்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காது தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது மாயையினால் உங்களை தவறிழைக்க செய்ய முடியாது. பாபாவும் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள். பலருக்கும் இந்த பாதையை காட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மகாதானி ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இங்கே வருகின்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதுடன் 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றியும் கூறுங்கள். எவ்வாறு உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் இடம் பெறுகிறது, எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றது போன்ற இந்த ஞானம் உங்கள் புத்தியில் ரத்தின சுருக்கமாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த அழுக்கான உலகிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். சொர்க்கம் நரகம் இரண்டும் இங்கேயே ஒன்றாக உள்ளன என மனிதர்கள் நம்புகிறார்கள். பெருமளவு செல்வத்தை கொண்டிருப்பவர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நம்புகிறார்கள். அவர்களில் சிலர் நல்ல செயல்களை செய்துள்ளார்கள். ஆகையினால் சந்தோஷத்தை பெற்றுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது மிக நல்ல செயல்களை செய்கின்றீர்கள். எனவே நீங்கள் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை பெறுவீர்கள். அந்த மக்கள் ஒரு பிறவிக்கு தங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நம்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்களுடைய சந்தோஷம் தற்காலிகமானது. உங்களுடைய சந்தோஷம் 21 பிறவிகளுக்கு நீடிக்கிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அனைவருக்கும் தொடர்ந்தும் இந்த பாதையை காட்டுங்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் மட்டுமே நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டு
உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். சொர்க்கத்தில் ஓர் ராஜ்யம் இருந்தது, அதையும் நினைவு செய்யுங்கள். அந்த ராஜ்யம் இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. இது பாரதத்திற்கு மாத்திரமே பொருந்தும். மற்ற அனைத்தும் பக்தி கதைகள். இறுதியில் அனைவரும் வீடு திரும்புவார்கள். பின்னர் நாங்கள் அந்த புதிய உலகிற்கு செல்வோம். இதை விளங்கப்படுத்துவதற்கு படங்கள் தேவையில்லை. அசரீரி உலகம், சூஷ்ம உலகம் போன்றவற்றின் படங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவை. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களே அந்த படங்களை உருவாக்கினார்கள் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் அவற்றை திருத்தி அமைக்க வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் நாஸ்திகர்கள் என அவர்கள் கூறுவார்கள். இதனாலேயே நாங்கள் அவற்றை சரியான திருத்தத்துடன் உருவாக்குகின்றோம். உண்மையில் பிரம்மா மூலம் ஸ்தாபனையும் சங்கரர் மூலம் விநாசமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. உண்மையில் எவருமே எதையும் செய்வதில்லை. விஞ்ஞானிகள் தங்கள் சொந்த புத்தியினால் அனைத்தையும் உருவாக்குகிறார்கள். மேலும் குண்டுகளை உற்பத்தி செய்ய வேண்டாம் என சிலர் எவ்வளவு கூறிய போதிலும் அதிகளவு குண்டுகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை கடலில் போடுவதற்கு முடிவு செய்யும் போதே அவர்கள் அதை உற்பத்தி செய்வதை நிறுத்துவார்கள். அந்த குண்டுகளை இன்னமும் வைத்திருப்பதனால் மற்றவர்கள் மேலும் பல குண்டுகளை உற்பத்தி செய்வார்கள். உலகம் இப்பொழுது நிச்சயமாக அழிக்கப்படும் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும். விநாசம் இடம்பெற்று நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அனைவருக்கும் நன்மை செய்பவர் ஆகுங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் உள்ளவற்றை பிரபுவின் பெயரால் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். சில மக்களின் செல்வம் நிலத்தின் கீழ் புதைக்கப்படும். சிலரின் செல்வம் அரசாங்கத்தால் கொள்ளையடிக்கப்படும். பிரபுவே கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் பணத்தை இங்கே ஆன்மீக பல்கலைக்கழகத்துடன் சேர்த்த வைத்தியசாலையை திறப்பதற்கு பயன்படுத்துங்கள். பலர் நன்மை அடைவார்கள். பிரபுவின் பெயரால் பயன்படுத்துங்கள். அதன் பிரதிபலனை 21 பிறவிகளுக்கு பெறுவீர்கள். இந்த உலகம் அழிக்கப்பட உள்ளது. ஆகையினால் இயன்ற அளவிற்கு அனைத்தையும் பிரபுவின் பெயரால் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். சிவ் பாபாவே பிரபு ஆவார். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் பிரபுவின் பெயரால் தானம் செய்தீர்கள். நீங்கள் இப்பொழுது இதை நேரடியாகவே செய்கின்றீர்கள். கடவுளின் பெயரால் பெரிய பல்கலைக்கழகங்களை திறவுங்கள். பலர் நன்மை அடைவார்கள். நீங்கள் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை 21 பிறவிகளுக்கு பெற்றுக் கொள்வீர்கள். இல்லை எனில் அந்த செல்வமும் செழிப்பும் அழிக்கப்படும். பக்தி மார்க்கத்தில் அவை அழிக்கப்படுவதில்லை. இப்பொழுது அனைத்துமே அழிக்கப்படும். இப்பொழுது அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் அதன் பிரதிபலனை பெறுவீர்கள். பிரபுவின் பெயரால் அனைவருக்கும் நன்மையை கொண்டு வாருங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெறுவீர்கள். இது உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்களுடைய பாக்கியத்தில் அதை கொண்டுள்ளவர்கள் இந்த முறையில் தொடர்ந்தும் செலவு செய்வார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவருடைய பாபாவின் பாகம் அவ்வாறானது. அவர் சக்தி வாய்ந்த போதையை கொண்டிருந்தார். பாபா எனக்கு அரசுரிமையை கொடுக்கின்றார். ஆகையினால் நான் இந்த கழுதைத்தனமானவற்றை வைத்திருந்து என்ன செய்ய போகின்றேன்? நீங்கள் அனைவரும் அரசுரிமையை பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆகையினால் அவரை பின்பற்றுங்கள். அவர் எவ்வாறு அனைத்தையும் துறந்தார் என நீங்கள் அறிவீர்கள். அவர் அந்த அரசுரிமையை பெறப்போகின்றேன் என்று பெருமளவு போதையை கொண்டிருந்தார். முதற் பங்காளி அல்லாவை கண்டு கொண்டார். அதனால் அவர் தனது ராஜ்யத்தை வியாபாரத்தை தனது வியாபார பங்காளியிடம் கொடுத்து விட்டார். அவரிடம் ஓர் ராஜ்யம் இருந்தது.
அவர் எதிலும் குறைந்திருக்கவில்லை. அவருடைய வியாபாரம் மிகவும் செழிப்பாக இருந்தது. நீங்கள் இப்பொழுது உங்கள் அரசுரிமையை பெற உள்ளீர்கள். ஆகையினால் பலருக்கு நன்மை கொண்டு வாருங்கள். ஒரு பட்டி உருவாக்கப்பட்டது. சிலர் முற்றிலுமாக பதனிடப்பட்டு தயாராக வெளியே வந்தார்கள். ஆனால் மற்றோர் பலவீனமாக இருந்தனர். அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற கடுதாசி வங்கி நோட்டுகள் சரியாக வரவில்லை என்றால் அவை அனைத்தும் எரிக்கப்படும். முன்னைய காலத்தில் வெள்ளி காசுகள் வழக்கத்தில் இருந்தன. அங்கே நிறைய தங்கமும் வெள்ளியும் இருந்தன. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என பாருங்கள். சிலருடைய செல்வம் அரசாங்கத்தால் கொள்ளையிடப்படுகின்றன. மற்றவர்களினுடைய செல்வம் திருடர்களினால் கொள்ளையிடப்படுகின்றன. எவ்வாறு கொள்ளையர்களும் திருட்டுகளும் உள்ளன என பாருங்கள். பஞ்சமும் ஏற்படும். இது ராவண ராஜ்யம். சத்யுகம் ராமராஜ்யம் என அழைக்கப்படும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆக்கப்பட்டீர்கள். எனவே எவ்வாறு இந்த அளவிற்கு ஏழைகள் ஆகினீர்கள்? குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அதிக அளவில் இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆகையினால் பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் உங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் யாத்திரையில் நீங்கள் நெருக்கமாக வருகின்ற அளவிற்கு பெருமளவு சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீர்கள். அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும் உங்கள் சற்று முன்னிலையிலேயே உள்ளன என நீங்கள் அறிவீர்கள். உங்களால் வைகுந்தத்தின் மரங்களையும் பார்க்க முடியும். அவ்வளவுதான். நாங்கள் இப்பொழுது மிகவும் அன்பித்துவிட்டோம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். மாயை உங்களை கவனக்குறைவு ஆக்காமல் இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மகாதானியாகி பலருக்கு பாதையை காட்டும் சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருங்கள். 2. உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு உங்களிடம் உள்ள அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பிரபுவின் பெயரால் பயன்படுத்துங்கள். ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய மேன்மையான செயல்களை செய்து அதனால் அதி மேலான தந்தையை வெளிப்படுத்துவீர்களாக. எப்படி நீங்கள் தூய புண்ணிய செயல்களை செய்வதற்கு எப்பொழுதும் உங்களின் வலது கையை பயன்படுத்துகின்றீர்களோ அதேபோல் சதா தூய மேன்மையான செயல்களை செய்கின்ற வலதுகரமான குழந்தைகள் ஆகுங்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் அதி மேலான தந்தையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களின் நடைமுறை செயலே உங்களின் எண்ணங்கள் வார்த்தைகளின் சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றன. உங்களின் செயலை பார்க்கின்ற எவராலும் அதன் மூலமாக ஓர் அனுபவத்தை பெற முடியும். எனவே உங்களின் ஆன்மீக திருஷ்டியாலும் உங்களின் ஆன்மீக முகத்தின் சந்தோஷத்தாலும் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இதுவும் கர்மா ஆகவே இருக்கும். ஸ்லோகம். உங்களின் கண்களில் தூய்மையின் பிரகாசத்தையும் உங்களின் உதடுகளில் தூய்மையின் புன்னகையையும் கொண்டிருப்பதே ஆன்மீகத்தின் அர்த்தமாகும். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். தற்காலத்தில் சூரிய சக்தி சேமிக்கப்பட்டு பல பணிகளை செய்து முடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் எண்ணங்களின் சக்தியை உங்களுக்குள் சேமியுங்கள். உங்களால் மற்றவர்களை சக்தியால் நிரப்பி அவர்களின் பணியை வெற்றி பெற செய்ய முடியும். தைரியம் எதுவும் இல்லாமல் இருப்பவர்களை உங்களின் வார்த்தைகளாலும் உங்களின் மேன்மையான எண்ணங்களின் சூட்சுமமான சக்தியாலும் தைரியசாலிகள் ஆக்குங்கள்.
இதுவே தற்போதைய நேரத்தின் தேவையாக உள்ளது. ஓம் சாந்தி.